இன்று வாசிக்க வேண்டிய வேத பாடம் சங்கீதம் 105 அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 11 வரை. சங்கீதம் 105 அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 11 வரை. கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள். அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்திப்படுத்துங்கள். அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள். அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள். அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். அவருடைய தாசனாகிய ஆபிரகாமின் சந்ததியே, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய யாக்கோபின் புத்திரரே, அவர் செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அவர் வாக்கின நியாய தீர்ப்புகளையும் நினைவு கூறுங்கள். அவரே நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அவருடைய நியாய தீர்ப்புகள் பூமி எங்கும் விளங்கும். 1000 தலைமுறைக்கென்று அவர் கட்டளையிட்ட வாக்கையும் ஆபிரகாமோடே அவர் பண்ணின உடன்படிக்கையையும் அவர் ஈசாக்குக்கு இட்ட ஆணையையும் என்றென்றைக்கும் நினைத்திருக்கிறார். அதை யாக்கோபுக்கு பிரமாணமாகவும் இஸ்ரவேலுக்கு நித்திய உடன்படிக்கையாகவும் உறுதிப்படுத்தி, உங்கள் சுதந்திர பாகமான கானான் தேசத்தை உனக்கு தருவேன் என்றார். இது தேவனுடைய வசனம். தேவனுக்கே ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இன்று 2025 ஆண்டினுடைய 52வது ஞாயிற்றுக்கிழமை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். And especially today I want to appreciate all of us here. நம்ம இந்த இடத்துல ஆண்டவருடைய ஆலயத்தில் கூடி வர கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். எஸ்பெஷலி இந்த வருடம் முழுவதுமாக கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து ஊழியம் செய்த அனைவருக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நம்முடைய சபையில் இருக்கக்கூடிய வழிகாட்டிகள், ushers, can I ask all the ushers to please stand? Ushers please stand. Okay. சபையில் இருக்கக்கூடிய பைபிள் ரீடர்ஸ், பைபிள் வாசிக்கிறவங்க எழுந்து நில்லுங்க. ஓகே. கவுண்டிங் மினிஸ்ட்ரியில இருக்கிறவங்க ப்ளீஸ் ஸ்டாண்ட். ரெயின்போ கிட்ஸ் மினிஸ்ட்ரியில இருக்கக்கூடிய டீச்சர்ஸ், லே ரீடர்ஸ், தமிழ் கமிட்டியில இருக்கிறவங்க, தமிழ் கமிட்டி, ரிஃப்ரெஷ்மெண்ட்ஸ் மினிஸ்ட்ரி, வர்ஷிப் டீம், ஆராதனை குழுவில் இருக்கிறவர்கள். Have I missed anyone else? ஊழியத்தில்? Yes, media ministryல இருக்கிறவங்க, and intercessory ministryல பொறுப்பா இருக்கிறவங்க, சீதா, கிறிஸ்டின். I think most of us are represented. உங்கள் அனைவருக்கும் நான் ஆண்டவருடைய நாமத்துல நன்றி செலுத்துகிறேன். எத்தனை ஊழியர்கள் நம்ம சபையில இருக்கிறாங்க பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Let's all give a clap offering to the Lord for giving us the strength to serve Him faithfully. Amen. God bless you. தொடர்ந்து வருகிற ஆண்டுகளிலே ஆண்டவருக்காக நம்ம எழுந்து பிரகாசிக்க கர்த்தர் நமக்கு கிருபையும் பலத்தையும் கொடுப்பாராக. Thank you. God bless you. Please be seated. Last Sunday of 2025 கர்த்தர் நம்மளை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். Hallelujah. I know many of us are here to end it well. Amen. அநேகர் நம்ம கூடி வந்திருக்கிறோம். இந்த ஆண்டை நம்ம எப்படி தோன்றினாலும் பரவாயில்லை, ஆனால் முடிக்கும் போது தேவ பிரசன்னத்துல வந்துருவோம்னு சொல்லி ஒரு சிலர் அந்த எண்ணத்துல வந்திருக்கிறீங்க. God bless you for that heart. ஒவ்வொரு வாரத்தினுடைய முதலாவது நாள் ஞாயிற்றுக்கிழமை, the beginning of the week is the Sunday. அந்த சண்டேயை நம்ம வந்து SUNDAY என்று நம்ம ஸ்பெல் பண்ணி நம்ம சேருகிறோம். ஆனால் if you would look at the Sunday as the Sunday, SON, அந்த தேவகுமாரனின் ஒரு நாளாக, ஒரு ஓய்வு நாளாக நாம் தனித்து ஆராதிக்கிறது மட்டுமல்ல, மற்ற பரிசுத்தவான்களோடு இணைந்து
தேவனுடைய சன்னிதானத்துல ஒருமித்து ஆராதிக்கக்கூடிய ஒரு தேவகுமாரனின் நாளாய் இருக்கிறது என்று நாம் எண்ணினோம் என்றால் அது மிகவும் ஆசீர்வாதமாய் இருக்கும். Not just a Sunday SUNDAY, but a Son SON. We need the Son of God in our lives. நம்முடைய வாழ்க்கையில இந்த தேவ குமாரன் மிகவும் அவசியமாய் இருக்கிறார். இந்த ஓய்வு நாள் தேவன் நமக்கென்று கொடுத்து அதை ஆசரிக்குமாறு கர்த்தர் நம்மளுக்கு வழங்கி இருக்கிறார். The Sabbath has been given to us because God wants us to have a rhythm in life. வாழ்க்கையில ஒரு குறிப்பிட்ட ஒரு 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 வழியோடு நம்ம வர வேண்டும். ரிதம் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கார். ஒரு பழக்க வழக்கத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த பழக்க வழக்கம் நல்ல ஒரு பழக்க வழக்கம். It's a good habit to come to the house of the Lord at least once a week. குறைந்தது வாரத்துக்கு ஒரு நாள் அளவு நம்ம ஆண்டவருடைய ஆலயத்தில் கூடி வருவது அது ஆசீர்வாதமாய் இருக்கிறது. தேவன் தான் நமக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் வசனம் 1, 2, 3 பார்க்கும்போது Genesis 2:1 இவ்விதமாக வானமும் பூமியும் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன. God had done all that he needed to do. நீங்களும் நானும் நம்ம எதெல்லாம் வாழ்க்கையில செய்ய வேண்டுமோ, படிக்க வேண்டுமோ, வேலையை செய்ய வேண்டுமோ, ஊழியத்தை செய்ய வேண்டுமோ, அதையெல்லாம் செய்து தீர்ந்த பிறகு, நிறைவேற்ற பிறகு தேவன் என்ன செய்கிறார்? தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியையை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆமென் சொல்லுமா? ஓய்ந்திருந்தார் சொல்லுங்களேன். ஓய்ந்திருந்தார். தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, பிரியமானவர்களே, ஆண்டவரே நமக்கு ஒரு வழிகாட்டியாக, ஒரு முன்மாதிரியாக இருக்கிறார். எப்படி இந்த பூமியில நம்ம இருந்து வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டும் என்பது தேவனே நமக்கு காண்பித்து விட்டார். Do you know? நாம் அறிந்து கொள்கிறோமா? இது ஒரு பரிசுத்த கூடுகை, பரிசுத்தவான்களுடைய கூடுகை. இது ஒரு பரிசுத்த கூடுகை என்று மறந்து விடக்கூடாது. It is unlike any other gathering that we may attend. ஒரு கான்சர்ட்டா இருந்தாலும், ஒரு ஃபுட்பால் கேமா இருந்தாலும், அல்லது ஒரு பார்ட்டியா இருந்தாலும், no match to this holy gathering. எவ்வளோ கூட்டங்களுக்கு நம்ம போனாலும், எவ்வளோ இடங்களுக்கு நம்ம போய் நம்ம நேரத்தை கொடுத்தாலும், nothing can be compared to this holy gathering. Nothing at all. அது சின்ன சபையா இருந்தாலும், சில சின்ன சபை பெரிய சபைன்னு சொல்லுவாங்க. I rather not say that, but smaller or bigger churches இருந்தாலும், whether it's Chinese or Malay or Indian, தெலுங்கு, மலையாளம், எதுவா இருந்தாலும் கர்த்தருடைய நாமத்திலே கூடி வருவது ஒரு பரிசுத்த கூடுகை என்று நம்ம மறந்து விடக்கூடாது. This is a very holy gathering. It's a very precious place. இந்த பரிசுத்தவான்கள் கூடுகிற இந்த கூடுகையானது பரிசுத்த ஸ்தலத்துல நம்ம கூடுகிறோம். It's a holy ground. இங்க நம்ம கூடுகை ஒரு ஒரு பரிசுத்த இடம், பரிசுத்த ஒரு 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 சூழ்நிலையில நம்ம கூடி வர கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஆகவே வசனத்துல நம்ம பார்க்கிறோம், worship the Lord in the splendor of his holiness. பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். Because God is a holy God and we are gathering in his holy name in a holy place, sacred place, space. கர்த்தர் நம்மளை பரிசுத்தவனாக பார்க்கிறார். இந்த ஓய்வு நாள் இவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதமா இருக்கிறது. சில நேரம் இல்ல, எல்லா நேரத்திலையும் ஆராதனைக்கு முன்பதாக தான் நான் வரணும். அது என்னுடைய தொழில், என்னுடைய ஊழியம், என்னுடைய அழைப்பு அப்படி. But I can tell you that even if I am not a pastor, I will come to church ahead of time. I can tell you that for sure. நான் ஓய்வுக்கு போன ஞாபகம் இருக்கா? ஒரு sabbatical leave-க்கு நான் போனேன். It was such a precious time actually. ஓய்வு நாள் ஓய்வு அந்த sabbatical, அந்த 3 month sabbatical was meant for me to retreat and recharge in the Lord. But you know what? I never missed church. I was so happy that I could go like என்னுடைய பொறுப்பு, என்னுடைய பதவி, என்னுடைய எல்லா காரியத்தையும் இறக்கி வச்சுட்டு
I was just sitting there in the pew as உங்களை போல தான் அந்த பியூவில் உட்காந்துட்டு. Every service I felt the presence of the Lord. Thank you Lord. ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி கண்ணீரோடு அவர் ஆராதிக்க வசனத்தை பெற்றுக்கொண்ட I felt like wow, praise God, hallelujah. இப்போ நீங்க இந்த பியூல நீங்க உட்காரும் போது, இந்த நாட்களில நீங்க உட்காரும் போது நீங்க லேசா நினைச்சிடக்கூடாது. கர்த்தருடைய பிரசன்னம் இங்க இருக்கிறது. ஏன்னா அவருடைய நாமத்துல எங்க 2-3 பேர் அவருடைய நாமத்துல கூடுகிறார்களோ அந்த இடத்துல ஒரு there's a specialty in gathering the name of the Lord, very special. அததான் கர்த்தர் நமக்கு இந்த ஓய்வு நாள் என்று சொல்லி நமக்கு கொடுக்கிறார். ஏசாயாவும் அதை குறித்து அழகாக சொல்லுகிறார். ஏசாயா 56:1, Isaiah 56 verse 1. கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் நியாயத்தை கைக்கொண்டு நீதியை செய்யுங்கள், என் ரட்சிப்பு வரவும் என் நீதி வெளிப்படவும் சமீபமாய் இருக்கிறது. இப்படி செய்கிற மனுஷனும் இதை பற்றி கொண்டிருந்து ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்காதபடி ஆசரித்து ஒரு பொல்லாப்புயம் செய்யாதபடி தன் கையை காத்து கொண்டிருக்கிற மனுபுத்திரனும் பாக்கியவான். இங்கு கர்த்தர் சொல்லுகிறார், அதோனாய் தேவன் சொல்லுகிறார், இந்த ஓய்வு நாளை தவறாக பயன்படுத்தாதபடி அதை ஆசரிக்கிறவர்கள், அதை பயன்படுத்துகிறவர்கள், அதிலே மேன்மைப்படுத்துகிறவர்கள், பொல்லாப்பை விட்டு விலக்குகிறவர்கள் அவர்கள் பாக்கியவான்கள் என்று வசனம் சொல்கிறது. The Lord says that you should not misuse the Sabbath. Use it well. And use it well, refrain from evil. தீமை விட்டு விலகி தேவனுடைய சமூகத்தில் கூடி வர கர்த்தர் நம்மை அழைக்கிறார். And so the Sabbath day is the Lord's day. It belongs to the Lord. அது கர்த்தருக்கு உரியது. அது கர்த்தருக்கு என்று நம்ம பிரித்து எடுக்கிறோம். அந்த நாளை நம்ம செப்பரேட் பண்றோம். We set aside the day. Intentionally set aside பண்ணும்போது அதனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். Be intentional in our following of the Lord. கர்த்தர் அதை ஆசீர்வதிப்பார். Hallelujah. அதுதான் நம்மளுக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு rhythm. As we end this year, இந்த வருடத்தை நம்ம முடிக்கும் போது, don't wait until the new year begins, but make this a rhythm in your life. Don't wait until someone has to call you, has to message you, have to prompt you, have to urge you, and sometimes even beg you, plead you to come to the house of the Lord. Don't do that. அந்த அளவுக்கு நம்ம விட்டுறக்கூடாது. யார் கூப்பிடுறாங்களோ இல்லையோ, யார் அழைப்பு வழங்குறாங்களோ இல்லையோ, கர்த்தரே அழைத்து இருக்கிறார். ஆமென் சொல்லுமா. நம்ம அப்படிப்பட்ட முதிர்ச்சி அடைந்த விசுவாசிகளாக இருக்கணும். கர்த்தர் என்னை அழைத்திருக்காரு, கர்த்தருடைய வீட்டுக்கு நான் போவேன்னு சொல்லி நம்ம அந்த நாளை பரிசுத்தப்படுத்தி நம்ம ஒதுக்கி வைக்கணும். அதாவது இட்ஸ் செப்பரேட் இட் so that you can get the blessings of it. So really delightful. ஆண்டவருடைய ஆலயத்தில் இந்த ஷாலோம் ஹால்ல வரும்போது அநேகர் நீங்க நேரத்துக்கு முன்பதாக வந்து ஆண்டவருடைய முகத்தை தேட கர்த்தர் உங்களை அப்படியாக வழி நடத்துகிறார். தொடர்ந்து அதை இந்த ஆண்டை முடிக்கும் போது, புதிய ஆண்டை நம்ம நோக்கி பார்க்கும்போது அதை விட்டு விட வேண்டாம். இன்றைக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த பாகம் சங்கீதம் 105. ஒரே காரியத்தை தான் செய்யுமாறு சங்கீதம் 105 நம்மளை அழைக்கிறது. திரையில காணக்கூடிய இந்த வார்த்தைகளை பார்க்கும்போது, நன்றி மட்டுமே. ஹல்லேலூயா. நன்றி மட்டுமே. only thanksgiving. தேவன் எனக்கு ஜீவியத்தை கொடுத்திருக்கிறார், நன்றி மட்டுமே. God, you have given me life. நன்றி மட்டுமே. ஆண்டவரே, எனக்கு நீங்க பலத்தை கொடுத்திருக்கீங்க, நன்றி மட்டுமே நான் செலுத்த வந்திருக்கிறேன். ஆண்டவரே, எனக்கு வேலையை கொடுத்திருக்கீங்க, நன்றி மட்டுமே செலுத்த வந்திருக்கிறேன். எனக்கு பள்ளிக்கூடத்தை கொடுத்து படிக்க எனக்கு கிருபை செஞ்சிருக்கீங்க, நன்றி மட்டுமே நான் சொல்ல வந்திருக்கிறேன். எனக்கு அருமையான குடும்பத்தையும் வீட்டையும் கொடுத்திருக்கீங்க, நன்றி மட்டுமே சொல்ல நான் வந்திருக்கிறேன். கர்த்தர் எனக்கு சபையை கொடுத்திருக்கீங்க, சபையில ஊழியம் செய்ய, உம்மை சேவிக்க என்னை அழைத்திருக்கீங்க, நன்றி மட்டுமே கூற நான் வந்திருக்கிறேன். Psalms 105 is full of thanksgiving. இந்த சங்கீதத்துல இந்த பாகத்துல இந்த 3 காரியங்களே நம்ம பார்க்க கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். முதலாவது, the first point is make known God's deeds. இந்த நன்றி மட்டுமே இந்த தலைப்பிலே make known God's deeds, தேவனுடைய கிரியைகளை பிரசித்தப்படுத்துங்கள். முதலாவது வசனத்தில் பார்க்கிறோம், கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள். அண்டர்லைன் பண்ணுங்க.
பரிசுத்தவான்களே, ஆண்டவர் நமக்கு நன்றி இருதயங்களை தந்து நம்ம ஒவ்வொரு நேரத்திலும் காலத்திலும் சாட்சி கூறுற அளவுக்கு, அவரை பிரசித்தப்படுத்துற அளவுக்கு ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்த வேண்டும். நல்ல நாட்களாய் இருந்தாலும் கெட்ட நாட்களாய் இருந்தாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் ஆண்டவருக்கு, தேவனுக்கு நன்றி செலுத்துற ஒரு இருதயத்தோடு நம்ம கூடி வர கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். We must always have the space called thanksgiving. மற்ற எல்லா காரியம் இருந்தாலும் கூட ஸ்தோத்திரம், நன்றி என்ற ஒரு பகுதி எப்பொழுதும் இருக்கணும். அந்த நன்றி மட்டும் இல்லாம இருந்துடக்கூடாது. நன்றி உள்ளம் எப்பொழுதும் இருக்கணும். எப்பொழுதும் நம்ம must have enough space every day of our lives. ஏதாவது ஒரு விஷயத்துல நிச்சயமாக நன்றி மட்டுமே நான் சொல்றேன் ஆண்டவரே என்ற அந்த பக்குவம் நமக்கு எப்பொழுதும் இருக்கணும். Don't delete Thanksgiving in our lives. நீங்க delete பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே கோபம், எரிச்சல், சச்சரவு, சண்டை, அமைதி இல்லாத சூழ்நிலை, போராட்டம், ஸ்ட்ரைஃப், அதுதான் வரும். ஆனா இந்த கொந்தளிப்பான இந்த உலகத்துல, இந்த கஷ்டமான இந்த உலகத்துல, இந்த நிலையில்லாத இந்த உலகத்துல எது நம்மளை நிலைப்படுத்துகிறது என்றால் அவருடைய கிரியையை பிரசித்தப்படுத்தி நன்றி செலுத்துகிற ஒரு உள்ளம். அவருடைய கிரியைகளை பிரசித்தப்படுத்த கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். Make known God's deeds. அதுதான் சங்கீதக்காரர் சொல்லுகிறார். Give thanks to the Lord, call on his name, make it known among the nations what he has done. சங்கீதக்காரர் எப்படி துவங்குறார் பாத்தீங்களா? ஆங்கில பைபிள்ல பாத்தீங்கன்னா give thanks, கர்த்தரை துதித்து, அது மட்டும் இல்ல, give thanks and to call on his name, நன்றி செலுத்தி அவருடைய நாமத்தை நாம் பிரஸ்தாபமாக்க வேண்டும் என்று அழைக்கப்பட்டிருக்கிறோம். 2 நாளாகமம் 7:14 நம்ம பார்க்கிறோம். சென்ற வாரத்துல நம்ம வாசித்த ஒரு வசனம் 2 Chronicles 7:14. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தை தரித்திருக்கிற நாம் அவரை call upon the Lord together as one family of God. ஒரு தேவ குடும்பமாக நம்ம எல்லாரும் பரிசுத்தவானாய் இருக்கையில நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய நாமத்தை ஒருமித்து, அதனால்தான் பரமண்டல ஜெபத்துல எப்படி நம்ம துவங்குறோம்? Our Father in heaven, பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, என் பிதாவே இல்ல. நம்ம எல்லாரும் we are all seeking God personally, but at the same time இந்த கூடுகையில, இந்த பரிசுத்தவான்களோட கூடுகையில நம்ம ஆவியிலே ஒருமனப்பட்டு at the end of the day we have the same Father in heaven. உங்களுக்கு இருக்கக்கூடிய பிதாவான தேவன், எனக்கு இருக்கிற பிதாவான தேவன் வித்தியாசமானவர் அல்ல. ஆமென் தானே? ஆமென் தானே? நான் ஆராதிக்கிற பிதாவான தேவன் வித்தியாசமா இல்லையே. ஒரே பிதாவாகிய தேவனிடத்துல நம்முடைய ஜெபங்களை, அவரை ஒரே சபையாக, ஒரே பரிசுத்த கூட்டமாக, ஜாதியாக நம்ம அவரை நோக்கி அப்படியே பார்த்து அவரிடத்துல நம்ம சேருகிறோம் என்று மறந்துவிடக் கூடாது. கர்த்தரை கண்டு அடைகிற வரைக்கும் நம்ம அவரை தேட வேண்டும். அதனால்தான் பரிசுத்த கூடுகை, every one of us is important in seeking God's face. Everyone is important. எல்லாரும் முக்கியம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனம் இல்லை, என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி, எல்லாரும் தாழ்த்த வேண்டும், எல்லாரும் முட்டிக்கால் போட வேண்டும், எல்லாரும் ஜெபிக்க வேண்டும், எல்லாரும் ஆண்டவரை நோக்கி அப்பான்னு கூப்பிடணும். அது நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற உன்னதமான ஒரு சுதந்திரமாய் இருக்கிறது. ஒரு ஆள் கூட அதை மிஸ் பண்ணிடக்கூடாது. Make known God's deeds, give thanks, call on his name. எரேமியா 33:3 பார்க்கும்போது, ஜெரமியா 33:3, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து, call on me and I will answer you. நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காலங்களை உனக்கு அறிவிப்பேன். ஆமென். ஆண்டவர் அறிவிக்க ஆசைப்படுறாரு. He's got a loud hailer ready, he's got a speakers ready, he's ready to give something to us. ஆனா நம்முடைய பொறுப்பு என்ன? call on to him. அவர் அண்டையில நம்ம நெருங்கி, அவர் அண்டையில நம்ம அவரை பிரசித்தப்படுத்தும் போது, when we do our part, God also, ஆண்டவரும் அவருடைய பாகத்தை செய்கிறார்.
அந்த சீக்வன்ஸை பார்த்தீங்களா? நன்றி செலுத்தி, give thanks, call on his name, அவருடைய நாமத்தை கூப்பிட வேண்டும், ஜெபிக்க வேண்டும், then go out and make him known. Hallelujah. அவரை குறித்து பிரசித்தப்படுத்துங்கள் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். Give thanks, call on his name, now you go make known. Make me known, make me known. அதுதான் prayer evangelism என்று சொல்லுவார்கள். ஜெபத்தோடு சுவிசேஷ பணி, அதுதான் நம்ம சபையில நம்ம செய்து கொண்டு இருக்கிறோம். ஆமென். சபையில செய்து கொண்டு இருக்கிறோம். ஜெபத்தோடு ஒரு சுவிசேஷ பணி, ஜெபத்தோடு அவரை அறிவிக்கிறோம், அவரை பிரசித்தப்படுத்துகிறோம். ஜெபத்தோடு, விண்ணப்பத்தோடு, அப்படியே பொறுமையோடு ஆண்டவரில் தங்கியிருந்து அவரை அப்படியே உயர்த்துகிறோம், அவருடைய நாமத்தை மேன்மைப்படுத்துகிறோம். அவருடைய நாமம் உயரப்பட வேண்டும், மேன்மை அடைய வேண்டும் சொல்றோம்ல. அவருடைய நாமத்துக்கு கனத்தை நம்ம கொடுக்கிறோம். பாத்தீங்களா? அந்த பாட்டு பாடணும் பாத்தீங்களா? அவருடைய நாமம். ஹல்லேலூயா. adding weight to his name. எவ்வளவு வெயிட் இருக்கோ நம்மளுக்கு, நகை நட்டு இருக்கோ, அதெல்லாம் அவருடைய நாமத்துல போடுறோம். எவ்வளவு தாளந்துகள் இருக்கிறதோ, கிருபைகள் இருக்கிறதோ, எல்லாம் அவருடைய நாமத்துல இருக்கு. பாடுகிற கிருபை இருக்கு அவருடைய நாமத்தை, பிரசங்கிக்கிறது அவருடைய நாமத்தை, எல்லாம் அவருடைய நாமத்தை. add on weight to his name. நாம் சிறுக அவர் பெருக. யோவான் ஸ்நானன் சொல்லுகிறாரு, நான் சிறுக வேண்டும். அப்ப நான் சிறுக வேணும், என் வேட்டு குறையணும். அந்த என்னுடைய சரீர வேட்டை நான் சொல்லல, என்னுடைய குணம், என்னுடைய அதாவது என்னை குறித்து குறையணும், அவரை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும். பல நேரங்களில் நம்ம நம்மளை பத்தி தான் பேசுறோம். நம்முடைய துன்பங்கள், நம்முடைய காயங்கள், நம்முடைய தழும்புகள் அப்படின்னு சொல்லி, அது பத்தாது. அது மட்டும் சொல்லி விட்டுறக்கூடாது. அதற்கு மேலாக அவருடைய நாமம் மேன்மை அடைய வேண்டும். You want to make known his name, not my name. என் பேர் இல்ல, உங்க பேர் இல்ல, அவருடைய நாமம். ஆமென் சொல்லுவாங்க. அதான் சில நேரத்தில் சொல்லுவாங்க, நீங்க எந்த சர்ச்சுக்கு போறீங்க? நான் பாஸ்டர் முருகதாஸ் அவருடைய சபைக்கு போறேன்னு சொல்லுவாங்க. பாஸ்டர் இஸ்ரேல் சர்ச்சுக்கு போறேன் அப்படின்னு. நல்லதான் இருக்கு கேட்க. ஆனா உண்மையை நான் திருப்பி நான் சொல்ல, நல்லதா இருக்கு, பிரைஸ் தி லார்ட். ஆனா பரவாயில்ல, இது ஏன் சர்ச் இல்ல, உங்க சர்ச் தான் இல்ல, இது ஆண்டவருடைய சர்ச். டெல் நேம் ஆஃப் தி சர்ச், ஈஷியன் கிறிஸ்டியன் சர்ச். அங்க நான் போய் ஆராதிக்கிறேன், கர்த்தரை சேவிக்கிறேன். அங்க பாஸ்டரா இருக்கிறவர் வந்து இப்பொழுது இந்த பாஸ்டர் இருக்கிறவர் அப்படின்னு. ஏன் அப்படி சொல்லணும்னா, கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்பட வேண்டும். அவரை தானே நம்ம புகழ்றோம், அவரை தானே நம்ம மேன்மைப்படுத்துகிறோம். நம்ம எல்லாம் கருவிகள். we are all reflections, we reflect Christ. நமக்கு சேர வேண்டிய கனம் புகழ்லாம் வந்து சேர்ந்து கொண்டு இருக்கிற நேரத்தில் அவரிடத்துல நம்ம டிஃப்ளெக்ட் பண்ணிடணும். we are deflectors, we deflect the glory to him. அவருக்கே கனம், எங்களுக்கல்ல ஆண்டவரே, எங்களுக்கல்ல, உம்முடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. அதனால்தான் ஊழியம் செய்யும்போது நான் இது வந்து I'm still learning and I want us to continue to learn. ஊழியம் செய்யும்போது பாராட்டு நம்ம ஏங்கக்கூடாது, பாராட்டு புகழை ஏங்கக்கூடாது. சில நேரத்தில் அது வரும், சில நேரத்தில் வராமல இருக்கும். வந்தாலும் வராம இருந்தாலும் அவருடைய நாமத்திற்கு மகிமை. அவருக்காகவே பணி ஊழியத்தை செய்து நிறைவேற்றி போயிட்டே இருக்கணும். சில நேரத்தில் வந்தா நல்லா இருக்கும் நினைப்போம், பாராட்டலையே, ஒரு இது வரலையே, ஒரு அப்ரிசியேஷன் வரல. ஹியூமன் will think that way, but that's not the case. பாராட்டு இருக்கிறதோ வாழ்த்து இருக்கிறதோ அவர் நாமம் மேன்மைப்படுகிறதே அது போதும்பா. ஆண்டவரே உம்முடைய நாமத்தை, அதுதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள். Make known among the nations what he has done. I want to encourage everyone here, everyone in this church, children, youths, young adults, seniors, elders, every one of us, use all you can to make him known. நீங்க எதெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் நீங்க உங்க கையில இருக்கிறதெல்லாம் பயன்படுத்தி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தை நீங்கள் பிரசித்தப்படுத்த கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். Use all you have, all the tools given to you. உங்களுக்கு என்று கர்த்தர் கொடுத்திருக்கிற இதெல்லாம் கொண்டு அவருடைய நாமத்தை, அவருடைய கிரியைகளை நீங்க வெளிப்படுத்த கர்த்தர் உங்களை அழைக்கிறார். What do you have in your hands? உங்களுடைய கரத்துல எந்த தாளந்து இருக்கிறது? உங்களுடைய வாழ்க்கையில எது கர்த்தர் கொடுத்திருக்கிறார்? அது உங்களுக்காகவே மட்டும் கர்த்தர் கொடுக்கவில்லை, உங்கள் மூலமாக அவர் நாம மகிமை அடைய தான் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். We are all stewards of God's gifts and talents. We don't own it.
அது எனக்கு தான் சொந்தம் இல்லை, ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். அதை நான் பிரயோஜனப்படுத்தி பயன்படுத்தி என்னுடைய நாமத்திற்காக அல்ல, 4 பேர் என்னை புகழுவதற்காக அல்ல, ஆனால் அவருடைய நாமத்தை ஜனங்களை அவரிடத்துல நான் திருப்பதான் நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். Make known God's deeds. Each one of us have a testimony to share of God's goodness. Do you know you have a testimony to share to your friends? You have at least 1 or 2 stories or more than that to share to your friends. நிச்சயமாக எல்லாருக்கும் ஒரு நற்செய்தியினுடைய ஒரு காரியம் கர்த்தர் உங்களுடைய மனதில் வைத்திருக்கிறார் என்று நான் நிச்சயமாக விசுவாசிக்கிறேன். Every one of us are talented in God's eyes. ஆண்டவர் எல்லாருக்கும் தகுதியான விசுவாசத்தையும் வரத்தையும் கிருபையும் நிச்சயமாக கொடுத்திருக்கிறார். Does one override the other? Definitely not. எனக்கு இருக்கிற தாளந்துகள் உங்களுக்கு இருக்காது, உங்களுக்கு இருக்கிற தாளந்துகள் ஒருவேளை எனக்கு இருக்காது. ஆனால் ஆண்டவர் he distributes, கொரிந்தியர்ல நாம் பார்க்கிறோம், he distributes his gifts to the church to edify the church. Amen சொல்லுமா? அதனால one person cannot do everything. முடியாது. சோலோ கேம் இல்ல. நம்ம எல்லாம் ஒரு சரீரத்தினுடைய அவயங்களாக every one of us are important. அப்ப இந்த சரீரத்தினுடைய அவயத்துல ஒரு ஆள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா மிஸ்ஸிங் நீங்க இருக்கு. Everyone is useful in God's kingdom. அப்படி ஆண்டவரை நீங்க முன்னுக்கு வந்து சேவை செய்ததான் உங்களுக்கு ஊழியன்னு இல்லை. சில பேர் ஒருவேளை இந்த சபையில் உங்க ஊழியம் இல்லாமலே இருக்கலாம், உங்களுக்கு நேரம் கொடுக்கிறது கஷ்டமா இருக்கு. Praise the Lord. Never mind. Don't feel guilty about it. But still God calls you to be a witness in your work, family, your school, எங்க இருந்தாலும் அவருடைய நாமத்தை பிரசித்தப்படுத்த கர்த்தர் உங்களை அழைக்கிறார். நன்றி மட்டுமே. Make known God's deeds. கர்த்தருடைய செய்கைகளை நீங்க பிரசித்தப்படுத்துவோமாக, நீங்களும் நானும் பிரசித்தப்படுத்துவோமாக. இரண்டாவது, sing God's goodness. தேவனுடைய நன்மைகளை நினைத்து பாடுவோமாக. சங்கீதம் 105:2 பார்க்கிறோம் அல்லவா? அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள். நிறைய காரியங்கள் அங்க இருக்கிறது. அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. ஹalleluya. Yes friends, sing. Yes, keep on singing. Amen. Hallelujah. Bathroom singers எத்தனை பேர் இங்க இருக்கீங்க? டாய்லெட் singers, restroom singers, okay, lift singers, car singers, bus singers. பஸ்ல கொஞ்சம் பாத்துங்க, பப்ளிக் ஏரியா. Sing. கீச்சு குரல் sing, high pitch குரல் sing, low pitch sing, no pitch also sing. அதனாலதான் வசனத்திலே பார்க்கிறோம், make a joyful noise unto the Lord. Noisy. Be noisy for the Lord. Hallelujah சொல்லுமா? Be noisy for good reason, for the Lord. சும்மா அப்படியே இருக்க கூடாது. ஆண்டவருடைய நாமத்தை பாட, அவருடைய பாடல்களை பாருங்க. அவர் என்ன சொல்றாரு சங்கீதக்காரர்? We are to sing to him. We are to sing to him. அவரிடத்துல அவரை பாடி, சும்மா பாட சொல்ல. அதுதான் ஒரு பெரிய ஒரு பெரிய ஒரு டீச்சிங்கே அதுல இருக்கு. அவரை பாட நம்ம அழைத்திருக்கிறோம். Sing to him. Sing to your God. உன் தேவனிடத்துல நீ பாடு. உன்னை ரட்சித்தவர், உன்னை காப்பாற்றினவர், விபத்திலிருந்து, வியாதியிலிருந்து, துக்கத்திலிருந்து, சோகத்திலிருந்து, டிப்ரெஷன்லிருந்து, என்சைட்டிலிருந்து, ஃபெயிலியரிலிருந்து உன்னை காப்பாற்றினவரிடத்துல நீ பாடு. நீ தான் பாடணும். உனக்கு தான் கர்த்தர் உதடை கொடுத்திருக்கிறார், நாவை கொடுத்திருக்கிறார். உன் வாய் திறந்து நீ பாட வேண்டும், நீ உச்சரிக்க வேண்டும். நீங்களும் நானும் அதை செய்ய சங்கீதக்காரன் அழைக்கிறார். Sing to him. இங்குதான் உலகத்தாருடைய இசைக்கும் பாடலுக்கும், பரிசுத்த பாடலுக்கும் இசைக்கும் வித்தியாசம் நிச்சயமாக உண்டு. அல்லேலூயா சொல்லுமா? Now for Indians, especially நம்ம கல்ச்சருக்கு, there's no Indian who I have never met any in any case like anyone, all human beings are நிச்சயமாக மியூசிக் சாங்ஸ் சொன்னா you cannot escape. நிச்சயமா அது நம்ம வாழ்க்கையை அது இல்லாம இருக்க முடியாது. குறிப்பா இந்தியர்கள் சொன்னா நம்மளுக்கு தாளம் அப்படியே டக்குன்னு வந்துடும்.
இந்தியன்ஸுக்கு வந்து ப்ராப்பர் ட்ரம்ஸ் எல்லாம் தேவையில்லை, ப்ராப்பர் பொங்கோ எல்லாம் தேவையில்லை. தேர்டுப்பா ஒரு டஸ்ட்பினை தேர்டு புரட்டி போடு அடி. உண்மையா நான் சொல்றது ரெய்லி. டேபிள் இருக்கா, ஸ்கூல் பிள்ளைங்கலாம் பார்த்தீங்கன்னா டேபிள் இருக்கா, டேபிளில் போடு, டப்பாங்குத்த போடு. அது இட் இஸ் ஜஸ்ட் தேர், யூ கேனாட் அவாய்ட் இட். அது நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு இஸ் ஜஸ்ட் தேர். அதை விட்டு நம்ம விலகி போக முடியாது. ஆனால் இங்கு சங்கீதக்காரர் சொல்லுகிறார், நீ கர்த்தரிடத்துல பாடு. அப்படின்னா there's a difference between sacred music and secular music. What is sacred needs to be sacred. எது பரிசுத்தமோ அது பரிசுத்தமாகவே இருக்க வேண்டும். எது உலகத்தில் இருக்கிறதோ அது உலகத்திலே இருக்க வேண்டும். நீங்களும் நானும் பரிசுத்தவனாக கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுமா? There needs to be a very clear distinction. What is sacred, what is secular. Sacred singingல it is not about us. நம்மை பற்றி இல்ல, அவரை பற்றி தான் நம்ம பாடுகிறோம். கர்த்தருடைய பாடல்களை நம்ம பாடுகிறோம். அவருடைய அதிசயங்களை நினைத்து அவரை துதிக்கிறோம். ஆமென் சொல்லுமா? Can you imagine you use a secular music and song to sing to the Lord? அப்படி செஞ்சீங்கன்னா செஞ்சிடாதீங்க. நீங்க சில பேர் யோசிக்கிறாங்க, பாஸ்டர் என்னத்தான் சொல்றாருன்னு. தனியா நான் பேசிக்கிறேன் அதை குறித்து. இல்லாட்டி நீ அப்படியே பாஸ்டருக்கு வந்து இந்த செக்குலர் மியூசிக்கும் ரொம்ப ஆசை, அப்ப நானும் எனக்கும் ஆசை இருக்கட்டும். இல்ல ட்விஸ்ட் பண்ணாதீங்க. தனியா பேசிக்கிறேன். அதுதான் நான் என்ன சொல்ல வரேன்னு. பட் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். யங் பீப்புள் இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட் ட்ரூத் ஐ டெல் யூ. Because these days we are well consumed young people, young and old வச்சிக்கல, எல்லாரும் children also சேர்த்துட்டான், எல்லாரும் சேர்த்துட்டான். We are well consumed in our ears. What we hear நம்ம சோலை பாதிக்கும். எந்த பாட்டை கேட்கிறோம், எந்த இசையை நம்ம இடம் கொடுக்கிறோம், அது நம்ம சோலை பாதிக்க தான் செய்யும். இந்த ஆத்துமா கர்த்தருக்கு முழுமையாக ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும் என்றால் எது உலகத்தாருக்கு சொந்தமோ அது உலகத்தாருக்கே நம்ம விட்டுறோம். எது கர்த்தருடையதோ நம்ம பிரித்தெடுக்க கத்துக்கணும். Amen. Now by that I'm not saying, I don't want to be too quick to say okay secular music and they all together don't நான் சொல்ல. Because all of us maturity level ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும். Talk to me, I'll share my experience. But it's important for you to draw a very distinct line. கர்த்தருடைய பாடல், கர்த்தருடைய இசை நீங்க டிரா பண்ணலனா உலகத்துக்குள்ள நீங்க ஸ்டக் பண்ணிடுவீங்க. Sooner or later your soul will be stolen. I can tell you by experience. ரொம்ப டேஞ்சரஸ். அதனாலதான் பாருங்க, நமக்கு என்று கர்த்தர் வந்து, அதனாலதான் இந்த நாவு அவருடைய துதியை மட்டும் பாட வேண்டும். கர்த்தர் நமக்கு தாளந்துகள் கொடுத்திருக்கிறாரா, அவருடைய துதி மட்டும் தான் நம்ம பாடணும். So I am very careful the worship team la yaar vara yaar varala, make sure they come into the worship retreat, teach them what is music, what is songs, எதற்காக நம்ம இந்த ஊழியத்தை செய்யறோம். It's very important. Personally அவங்க they may have some some likes secular music and all this. I won't say it's totally fine. I make sure what is sacred unto the Lord, we cannot dilute it. எது பரிசுத்தமா அது பரிசுத்த அலங்காரத்தோடனே நம்ம வெச்சிக்கணும். ஆமென் சொல்லுவோமா? கொஞ்சம் நேரம் எடுத்துட்டேன், மன்னிச்சிருங்க. பட் இட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஏன்னா அவருடைய துதிகளை நம்ம ஏறெடுக்கிறோம். அதனால I want to encourage us brothers and sisters, increase the vocabulary of our praise. உங்களுடைய துதி, உங்களுடைய வார்த்தைகளை அப்படியே மேன்மைப்படுத்துங்க. அதை இன்க்ரீஸ் பண்ண கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். ஸ்லோ டவுன் அவர் சிங்கிங். நம்முடைய பாடல்கள் மெதுவாக பாட, அர்த்தத்தோடு பாட, புரிந்து கொண்டு பாட, அந்த வார்த்தைகளுடைய ஆழங்களை அறிந்து கொண்டு தேவன் எப்படி கிரியை செய்கிறார் என்று அதை அறிந்து கொண்டு நம்முடைய ஸ்தோத்திரங்கள் எழுப்பப்பட கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். ஆமென் சொல்லுமா? அதை செய்யதான் நம்ம அழைக்கிறோம். சிங் பிரேஸ், துதி, பாடலை எழுப்ப கர்த்தர் அழைக்கிறார். அவருடைய நாமம் மட்டுமல்ல, அவருடைய நாமம் எப்படிப்பட்ட நாமம்? 3ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், verse 3. அவருடைய பரிசுத்த நாமத்தை. ஆமென் சொல்லுமா? We are not just singing to the Lord, no. That is his name, Adonai, Yahweh, El Rohi, El Shaddai. அவருடைய நாமம் பரிசுத்தமான ஒரு நாமம்.
அதனாலதான் I had to give up the secular music and songs one part of my life. I had to give up. ஆண்டவர் என்னுடைய மனசுல போட்டார், நீ அதே நாவல என்ன பாடுறப்பா, ஆனா அதே நாவல உலகத்தை துதியே நீ வச்சிருக்கிய, அது எப்படியா முடியும்? I had to make a very strong and clear distinction, and I thank God I made the distinction and the decision. Do I still appreciate music? Absolutely. I love music. I love how people sing. எப்படி அவங்க கமிட்டடோடு பாடுறாங்க, எப்படி அவங்க எனர்ஜியை கொடுக்குறாங்க, அவங்க டைம், ஹார்ட் ஒர்க். இட்ஸ் நாட் I don't appreciate, I appreciate, but I know how to distinct. என் ஆத்துமா காத்துக்குள்ள கர்த்தர் உதவி செஞ்சார். ஆமென் சொல்லுவோமா? அப்ப அவருடைய பரிசுத்த நாமத்தை நம்முடைய நாவிலிருந்து உச்சரிக்க அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்த கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். His name is holy. We cannot misuse it. இந்த வகையில நம்ம அவருடைய நாமத்தை நம்ம துதித்து அவருக்கு இடம் கொடுத்தோம்னா என்ன ஆசீர்வாதம் நம்மளை வந்து சேருது தெரியுமா? அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. ஆமென் சொல்லுங்க. ஆண்டவருடைய பாடல்களை, அவரை துதிகளை நம்ம எழுப்பும் போது, ஏறெடுக்கும் போது நம்முடைய இருதயம் அவருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டும் போது நம்முடைய இருதயம் மகிழ, ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை மகிழ வைப்பாரா? என்ன அப்படின்னா நம்மளுக்கு தான் லாபம். அவர் சொன்னபடி, அவர் கற்றுக் கொடுக்கிறபடி நம்ம நன்றியோடு வாழ்ந்து நன்றியோடு துதிக்க, பாட, அவரை சேவிக்க செய்தோம் என்றால் நம்முடைய இருதயம் மகிழ்ந்து இருக்கும். ஆமென். கர்த்தருக்குள் மகிழ்ந்து இருக்கும். God will be pleased and we will be pleased, satisfied in Him. திருப்தியா இருப்போம். அவசரப்படாமல் திருப்தியா இருப்போம். சங்கீதக்காரர் அதுதான் செய்கிறார். He is carefully, intentionally seeking the Lord. Now in church, சபைக்கு வந்து ஆண்டவர் நமக்கு ஒழுங்குகளை கொடுத்திருக்கிறார். அதனாலதான் சபைன்னு சொன்னா ஒரு ஒழுங்கு இருக்கு. எத்தனை பேர் ஆரம்பிக்கிறோம், ஆராதனை முன்பதாகவே, வாரத்துக்கு முன்பதாகவே, மாதத்துக்கு முன்பதாகவே பல ஆயத்தங்கள் இருக்கின்றன. அந்த 2 மணி ஆராதனை, குறைந்தது 2 மணி ஆராதனை ஒழுங்குகள் இருக்கிறது. ஏனென்றா எல்லாரும் கூடி வரும்போது, ஒரு இடத்துல கூடும்போது ஒரு ஒழுங்கோடு இருக்க வேண்டும். It's a sacred place. It's a divine service. Actually நம்முடைய service is called a divine service. தெய்வீக ஆராதனை. So இத லேசா நினைக்க கூடாது. இதனுடைய ஆயத்தங்கள் பல இருக்கின்றன. Actually I wanted to share with the worship team earlier that முன்னுக்கு pray before service pray பண்ண I wanted to tell the team, normally சொல்ல மாட்டேன். Do you all know every Sunday இந்த பிரசங்கத்தை ஆயத்தப்படுத்த, இந்த ஆராதனைக்கு ஆயத்தப்படுத்த, almost every Sunday I face spiritual attack. Why சொல்ல தேவை? Every Sunday, last night also. நீங்க லேசா நினைக்காதீங்க. இந்த ஆவிக்குரிய ஒரு போராட்டம், ஒரு ஆராதனை நடத்த, ஒரு பிரசங்கத்தை கொண்டு வர, அந்த பாடல்லாம் அப்படி ஆயத்தப்படுத்த. ஏன் தெரியுமா? நீங்களும் நானும் கர்த்தருக்கு என்று பரிசுத்தமாக உருவாக்கப்படும் போது பிசாசானவங்க இடம் அவன் பிடிக்காது, குறுக்கிடுவான். இந்த வசனத்துக்கு கொடுக்க ஆயத்தப்படும் போது குறுக்கிடுவான். அந்த பரீட்சையை கொடுப்பான், அந்த சோதனை கொடுப்பான், அந்த really strong attacks வரும். அதெல்லாம் மேற்கொண்டு தான் வருது. அப்ப இந்த ஆராதனைக்குன்னு ஒரு நேரம், ஒரு ஒழுங்கு, ஒரு ஆயத்தத்தோடு நம்ம செய்யறோம் பாத்தீங்களா? அந்த நேரத்தோடு முடிக்கணும், நேரத்தோடு அழகாக தெய்வ பிரசன்னத்தோடு நம்ம செயல்படணும். அது ஒரு ஒழுங்கு இருக்குது. ஆனால் இதிலே நம்ம விட்டு விடக்கூடாது. நம்முடைய ஆராதனை ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் நம்முடைய படுக்கை அறையில, நம்முடைய வீட்டிலே, when we go for a walk, make opportunities to seek God wherever you are. அதை விட்டு இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஃபார்மேஷன். ஆராதனைக்கு வருவது ஒரு ஃபார்மேஷன். அதோடு ஆண்டவருடைய பிரசன்னத்தை சுமந்து எல்லா இடத்திலும் கொண்டு போக முடியும். Amen. I know some of us are in homes where we don't have, எல்லாரும் கிறிஸ்தவர்கள்னு சொல்ல முடியாது, இல்லைன்னா வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் பரிசுத்தமா வாழ்றாங்கன்னு சொல்ல முடியாது, எல்லாரும் கர்த்தரை தேடுறாங்கன்னு சொல்ல முடியாது. I know that. தெரியலன்னு இல்லை. கிறிஸ்தவ வீட்டிலே எல்லாரும் தேடுறாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. ஆமாவா இல்லையா? எல்லா வீட்டிலையும் அதனுடைய கஷ்ட நஷ்டம் இருக்கு. But I tell you something, நீங்க எப்படி இருக்கிறீங்களோ உங்க வீடு அப்படிதான் இருக்க போகுது. நல்லா கேட்டுங்க. நீங்க எப்படி இருக்கிறீங்களோ உங்க வீடு, உங்க இல்லம் அப்படிதான் இருக்க போகுது. நீங்க கர்த்தருக்காக வித்தியாசமாக எழும்பி பிரகாசிக்க, கர்த்தருடைய ஆலயத்துக்கு, கர்த்தருடைய சேவைகளுக்கு, அவருடைய சித்தத்துக்கு நீங்க ஒப்பு கொடுக்கும் போது உங்களுடைய வீட்டாரும் ஏற்ற நேரத்துல கர்த்தர் உருவாக்கி மாற்றுவார். நிச்சயமாக மாற்றுவார். சாட்சியாக நானும்
மனைவியை வார நாட்கள்ல இருந்து we had to go to a place called Palo in JB வந்து பாலோன்னு ஒரு இடம் இருக்கு, ஒரு பிளான்டேஷன் ஏரியா and all that. அங்க இருக்கக்கூடிய ஒரு வீட்டுல போய் நம்ம வந்து ஊழியம் செய்ய கர்த்தர் கிருபை செய்தார். one brother who is on wheelchair, அவர் 2 காலம் நடக்க முடியாது, and he's really he can't move at all, he has to be helped. அப்ப அவருடைய ஜெபம் என்னன்னா, அவர் வீட்டுல அவர் ஒண்டி தான் he's like in the Lord strong. அப்ப அவருடைய மகன் அவுட் வீட்டுல, he's just out, அவருடைய உலகத்துல அவர் போயிட்டாரு, குடி அந்த மாதிரி. வீட்டுல அவருடைய மகன் மருமகளோடு சண்டை சச்சரவு, வீட்டுல சண்டை சச்சரவு. அந்த மருமகளை குறித்து இவர் எப்போதும் ஜெபிச்சுக்கிட்டு இருப்பாரு. அப்ப நான் கடைசியா நம்ம போகும்போது, ஐ திங்க் திஸ் இயர் இந்த ஃபியூ மந்த்ஸ் பேக் நம்ம போகும்போது அவன் வீட்டுக்காக நம்ம ஜெபிச்சோம், அந்த மருமகளுக்காக நம்ம ஜெபிச்சோம். இவருடைய ஜெபம் மூலமாக நம்ம போற டைம் சரியா இருந்துச்சு. அந்த மகள் வந்து சபைக்கு போக ஆரம்பிச்சாங்க. she doesn't know the Lord, and இந்த மனுஷன் வந்து he's on wheelchair, கண்ணீரோடு சொல்றான், பாஸ்டர் தேங்க்யூ ஃபார் கமிங், வீட்டுல வந்து ப்ரே பண்ணதுக்கு தேங்க்யூ. கண்ணீரோடு சொல்றாரு, இத்தனை ஆண்டாக நான் ஜெபிச்சுட்டு இருக்கேன், என் மருமக வந்து இப்ப சபைக்கு போயிட்டு இருக்காங்க. Nothing comes easy in life. Nothing comes easy in life, including for Christians. You have to seek the Lord, be faithful to Him. You have to strive. சில நேரத்துல ஸ்ட்ரைவ் பண்ணா, fight the good fight. எல்லாமே ஈஸியா வந்துடும் நினைச்சுக்காதீங்க. எல்லா வீட்லயும் சச்சரவு சண்டை இருக்கதான் செய்யும். ஆனா நீங்க எப்படி இருக்கிறீங்களோ அப்படியாக உங்க ஆவிக்குடைய பருவ நிலை அப்படிதான் இருக்க போகுது. ஜஸ்ட் பிகாஸ் குடும்பத்துல இருக்கவங்க சில பேர் வந்து கர்த்தர் கூட இல்ல, வேற மாதிரி இருக்காங்க, அப்படியே நீங்க சோர்ந்து போயிடாதீங்க. ஏமேன்னு சொல்லுவா, நீங்க கர்த்தரோடு இருக்க வேண்டும். நீங்க ஒன்னும் ஸ்பிரிச்சுவலாக ஆண்டவரை தேடி, I'm not saying being spiritually puff, but know who your God is, be devoted to your God. Sing praise, sing God's goodness. கடைசியாக அவருடைய பிரசன்னத்துல தங்கி இருப்போமாக. Psalm 105 verse 4, கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். நித்தமும் தேடுங்கள். Seek his face always. அவருடைய தாசனாகிய ஆபிரகாமின் சந்ததியே, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக யாக்கோபின் புத்திரரே, அவர் செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அவர் வாக்கின் நியாய தீர்ப்புகளை நினைவு கூறுங்கள். Press on further. Not just one day, not just 2 days, one Sunday, 2 Sunday, but more and more and more. இந்த ஆண்டு நீங்க ஒருவேளை 52 ஞாயிற்றுக்கிழமையில சில ஞாயிற்றுக்கிழமை விட்டு விட்டீங்களா, பரவாயில்ல. அடுத்த ஆண்டிலே Lord, உங்களுடைய ஓய்வு நான் கடைபிடிக்க எனக்கு உதவி செய்யுங்க, உங்களுடைய துதிகளை நான் பாட எனக்கு உதவி செய்யுன்னு சொல்லி அந்த மனப்பக்குவத்திலேயே நம்ம இருப்போமாக. கர்த்தர் நமக்கு அழைப்பை கொடுத்து விட்டார், நம்மளை அழைக்கிறார். ஒரு குடும்பமாக, ஒரு சபையாக மட்டுமல்ல, ஒரு ஜாதியாக அழைக்கிறார். When God calls, He calls the whole nation of Israel. ஒருவர் மட்டும் ஆண்டவர் சில நேரத்தில் அழைப்பாரு. ஆபிரகாமை அழைக்கிறாரு, தாவீதை பொறுப்பு கொடுக்க அழைக்கிறாரு. எஸ், ஆனால் இஸ்ரவேல் ஜனத்தாரே, ஓ ஹியர் ஓ இஸ்ரேல், the Lord your God is one God. அவர் அழைக்கும் போது ஒரு ஜாதியா அழைக்கிறார், ஒரு சந்ததியாய் அழைக்கிறார். I represent a generation. நான் கர்த்தரை தேடவில்லை என்றால், அவருக்கு முதலிடம் கொடுக்கவில்லைன்னா என் பிள்ளைங்க அப்படி வரணும் நான் எதிர்பார்க்க முடியாது. It is not automatic even for a pastor. இப்போ உங்களுக்குலாம் எப்படி இருக்கும்னு நினைச்சிட்டீங்க, நீங்க நினைச்சுக்கிட்டீங்க ஆட்டோமேட்டிக்னு. நான் பாஸ்டரா இருக்கிறதுனால என் பிள்ளைங்களாம் கர்த்தருக்குள்ள அப்படியே ஆட்டோமேட்டிக்கா வந்துருவாங்களா? அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கீங்களோ? ஃப்ரெண்ட்ஸ், நம்மளும் பாடுபடணும், நம்மளும் நம்முடைய பொறுப்புகளை செய்யணும். நானும் ஜெபிக்கணும், மனைவியும் ஜெபிக்கணும், வழி நடத்தணும். திருப்பி அறிவுரை சொன்னோம். இட் இஸ் நாட் ஆட்டோமேட்டிக். வேதத்துல பாத்தீங்கன்னா சில குடும்பத்தாருடைய வாழ்க்கை கர்த்தருக்குள்ள இருக்குது, சிலர் வந்து விட்டுட்டாங்க. ஜட்ஜஸ்ல பாத்தீங்கன்னா some judges are in the Lord, some judges are not in the Lord. Why? Complacency, compromise. அதுக்கு நம்ம இடம் கொடுத்துடவே கூடாது. கொஞ்சம் கதவை திறந்தோம், அப்படியே பட்டுன ஒரு புயல் போல வந்துடும், ஒரு சுனாமி போல வந்து இறங்கிடும். உலகத்துக்கு இடம் கொடுத்தா அவ்வளவுதான், பினிஷ். அதனால்தான் அவருடைய பிரசனத்தை ஏந்தி சில கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். எல்லாருக்கும் இந்த பங்கு உண்டு. குருத்தோலை நாயர்களை எல்லாரும் பங்கு பெற்றார்கள். சிறுவர்களும் வாலிபர்களும் பெரியோர் முதியோர் எல்லாருக்கும் பங்கு உண்டு. I need to take that palm into my hands. I need to take that into my hands. எனக்கும் ஒரு பங்கு இருக்குன்னு நம்ம சொல்லி கர்த்தரை தொடர்ந்து
அவருடைய பிரசன்னத்திலே நம்ம தங்கி இருக்க கர்த்தர் அழைக்கிறார். dwell in his presence. ஹalleluya. நன்றி மட்டுமே ஆண்டவரே, உங்களுடைய பிரசன்னத்திலே நான் தங்கி இருக்கேன், நன்றி மட்டுமே. only thanksgiving, only thanksgiving. ஒருவேளை என்னுடைய சரீரம் அழிந்து போய் இருக்கிறதா, ஆண்டவரே நன்றி மட்டுமே. ஒருவேளை எனக்கு எதிரிகள் அதிகரித்து கொண்டு இருக்கிறார்களா, ஆண்டவரே நன்றி மட்டுமே. ஒருவேளை எனக்கு பண பிரச்சனை அதிகரித்து கொண்டு இருக்கிறதா, நன்றி மட்டுமே. பலவீனனா இருக்கிறேனே, நன்றி மட்டுமே. கர்த்தரை இதுவரைக்கும் என்னை நடத்தி இருக்கிறார், சுகமாய் வைத்திருக்கிறார், நன்றி மட்டுமே. Will we end this year with only thanksgiving? Shall we do that? ஆண்டவரே நன்றி மட்டுமே நான் சொல்லுகிறேன். Did everything go on well throughout this year? I'm not too sure about you. I don't think it is the case for me. It is just like that. Life is like that. Sometimes it's like a pendulum. Sometimes a yo-yo, roller coaster. But நன்றி மட்டுமே. ஒவ்வொரு நாளும் முடிக்கும் போது, ஒவ்வொரு ஆராதனை முடிக்கும் போது, have enough space to say thank you Lord. எத்தனை பேர் இந்த இடத்துல இருக்கிறீங்க? Come. Let's give thanks to the Lord. எத்தனை பேர் இந்த இடத்துல இருக்கீங்க? Give thanks to the Lord. Amen. எத்தனை பேர் இங்க இருக்கீங்க? நன்றி மட்டுமே Lord. I want to have enough space to say thank you Jesus. அந்த பாட்டு பாடலாமா? நன்றியோடு. Hallelujah. Come church, we stand. ஒரு ஆராதனை பாட்டு ஒரு ஜெபத்தோடு முடித்து. Amen. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. கர்த்தர் நல்லவர். இந்த பாடலை பாடும்போது எல்லாரும் நம்ம சேருவோமாக. கர்த்தருக்கு எதெல்லாம் ஒப்பு கொடுக்கணுமோ, எதெல்லாம் உலகத்தின் காலத்தை விட்டுவிட வேண்டுமோ விட்டு அவரிடத்துல சேருவோமாக. நன்றியோடு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா. Thank God for your wife, for your எத்தனை பேர் இந்த இடத்துல இருக்கிறீங்க? Thank God for your children, for your work. நன்றி மட்டுமே. நன்றி செலுத்துங்க. உங்களுடைய வாழ்க்கையில எதிரிகள் இருந்தாங்க, நன்றி செலுத்துங்க. கஷ்ட நாட்கள் வந்ததா, நன்றி செலுத்தும். இந்த ஆண்டு முடிக்கும் போது முறுமுறுப்போடு, எரிச்சலோடு, கசப்போடு முடிக்காம நன்றி நன்றி. ஸ்தோத்திரிங்க ஸ்தோத்திரிங்க. அப்பா, I have enough space to give you thanks Lord. Hallelujah. Hallelujah. Oh இயேசுவே, அப்படி நன்றி செலுத்துங்க. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. காடானாலும் மேடானாலும் நன்றி அப்பா. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கை பிரகாசிக்க பண்ணுவார். ஆனால் தடையா இருக்கிறது நன்றி சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை. அப்படியே நன்றிகளை ஏறெடுங்க. கர்த்தர் சூழ்நிலைகளை அழகாக மாற்றி விடுவார். அழகாக பொறுமையோடு இருக்கணும், பொறுமையோடு நன்றி செலுத்துங்க. I have enough space Lord. Hallelujah. கர்த்தர் போராடுவார், கர்த்தர் செயல்படுவார். இயேசுவே, அவருடைய பிரசன்னத்தில் எங்க தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறதோ, தேவ ஆவியானவர் இருக்கிறாரோ அங்க விடுதலை உண்டு. மென்மையான ஆவியானவர் வந்து இறங்க இடம் கொடுப்போமாக. நன்றி என்ன செய்யுமா? அந்த வானத்தினுடைய பல கனிகளை திறக்க வைக்கிறது. Thanksgiving opens the door of God's gracious blessings. கஷ்டமா இருந்தாலும் நன்றி செலுத்துங்க. சரியா? வாயை திறந்து சொல்லிருந்தோம், ஆண்டவரே கஷ்டமான நபர்கள் இருக்கிறாங்களா, கண்ணீரோடு நன்றி செலுத்துங்க. உங்களுக்கு அது தோல்வியா மாறாது, ஜெயமாய் மாறும். எது தீமைக்கென்று எண்ணப்பட்டதோ செய்யப்பட்டதோ நன்மைக்கு எதுவாக கர்த்தர் மாற்றுவார். யோசேப்பு கசப்பு அடையாதபடி அவன் ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்தான். அவனுடைய சொந்த சகோதரர்கள் குழி தோண்டி அவனை புதைக்க நினைத்தார்கள். ஆனா what was meant for evil God can turn it out for good. அதுக்கு நடுவுல இருக்கக்கூடிய தடை வந்து கர்த்தர் அல்ல, பிசாசு இல்ல, நீங்க தான். நன்றியோ நன்றி இயேசுவே செலுத்துங்க. நன்றி
There are more things that we can give thanks to God. Hallelujah. More things actually. அதான் எண்ணி பார்க்க கர்த்தர் சொல்றாரு. Your calculation can be wrong, friends. சில நேரத்தில் நம்ம கணக்கு மிஸ் பண்ணிடுறோம். நம்ம நினைக்கிறோம் 10ல எல்லாமே தோல்வி நினைக்கிறோம். இல்ல இல்ல இல்ல. ஆண்டவர் எப்போதும் ஒரு கதவு திறந்து வச்சிருப்பாரு. Enough God will do for us giving thanks. இந்த வாரம் ஒரு முக்கியமான ஒரு வாரம். நியூ இயர் ஈவ் சர்வீஸ்க்குள்ள நம்ம போறோம். ஒரு புது ஆண்டுக்குள்ள நம்ம போறோம். எதெல்லாம் புதைக்க வேண்டுமோ, எதெல்லாம் எரித்து விட வேண்டுமோ அதை இன்னைக்கே செஞ்சிருங்க. கோபம், சச்சரவு, உலகத்தினுடைய சிற்றின்பங்கள், பழக்க வழக்கங்கள் இப்பொழுதே ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துருங்க. இதுதான் ரட்சணை. நான் நன்றியோடு நன்றி. Hallelujah. Thank you Jesus. Thank you Father. கர்த்தர் அந்த சுதந்திரத்தை கொடுப்பார். கர்த்தர் அந்த கிருபையை கொடுப்பார். நன்றி மட்டுமே ஆண்டவரே, நன்றி மட்டுமே ஆண்டவரே, நன்றி மட்டுமே ஆண்டவரே, நன்றி மட்டுமே ஆண்டவரே. ஓ ரபரரியாதே. Thank you Jesus. Praise you Lord. மே ஆராதிக்கிறோம் அப்பா. Hallelujah. நன்றி 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 நன்றி. ஸ்தோத்திரம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்தோடு ஆண்டவரே, you deserve the thanks Lord, you deserve the praise. நன்றியோடு நாங்கள் துதிக்க, ஆராதிக்க, நம்முடைய வசனத்தை நாங்கள் கேட்டு சரியான மறு உத்தரவு கொடுக்க எங்க கொடுத்திருக்கிற எல்லா கிருபைகளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாம மகிமை அடைவதாக எங்களே நாங்கள் தாழ்த்துகிறோம். இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென்.